ஸோ இன்னைக்கு செஷனில் நாம் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா மெஷின் லேர்னிங். மெஷின் லேர்னிங்னா என்ன, ஹவ் இட் ஒர்க்ஸ் அண்ட் வாட் ஆர் தி திங்ஸ் இட் டஸ், ஹவ் மெஷின் லேர்ன்ஸ் திங்ஸ் பை இட் செல்ஃப், அது எப்படி தானாகவே ஒரு விஷயத்தை லேர்ன் பண்ணி எப்படி அது ஒரு விஷயத்தை ரெஸ்பாண்ட் பண்ணுது அப்படின்றது தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற ஒரு செஷன். ஸோ இதில் மெஷின் லேர்னிங்கில் பார்த்தீங்கன்னா நிறைய செட் ஆஃப் அல்காரிதம்ஸ் இருக்குது. பட் இன்னைக்கு என்ன பண்ணுறோம்னா பேசிக் இன்ட்ரோடக்ஷன். மெஷின் லேர்னிங்னா எப்படி பேசிக்காக ஒர்க் ஆகுது, எப்படி வந்து ஒரு பேசிக்கான ஒரு மெஷின் லேர்னிங் அல்காரிதம் இருக்கும் அப்படின்ற விஷயத்த நம்ம பார்ப்போம். மெஷின் லேர்னிங் அப்படின்னாவே அது வந்து ஒரு 3 காம்போனண்ட்டை பேஸ் பண்ணியிருக்கு. ஒன்று வந்து டேட்டா செட், இன்னொன்று வந்து ஃபீச்சர்ஸ், அண்ட் மூணாவது வந்து அல்காரிதம். ஸோ டேட்டா செட் அப்படின்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா நாம கொடுக்க போகிற இன்புட்ஸ், அந்த இன்புட்ஸை வச்சு தான் அந்த மெஷின் லேர்னிங் ஒர்க் ஆகுது. அதே மாதிரி ஃபீச்சர்ஸ், என்ன மாதிரி ஃபீச்சர்ஸ் வந்து நம்ம எக்ஸ்ட்ராக்ட் பண்ண ஒரு டேட்டான்றப்போ அந்த டேட்டாவில் வந்து நிறைய வேல்யூஸ் இருக்கும். அந்த வேல்யூஸை பேஸ் பண்ணி தான் அந்த பர்டிகுலர் மெஷின் லேர்னிங் அல்காரிதமே ஒர்க் ஆகும். ஒரு அல்காரிதம் வந்து தானா ஃபங்க்ஷன் ஆகாது. ஸோ அதுக்கு வந்து ஒரு அல்காரிதம்னு இருந்துச்சுன்னா அதுக்கு ஒரு இன்புட் இருக்கும், ஒரு அவுட்புட் இருக்கும். அந்த இன்புட் என்னவா இருக்கும்னா அந்த டேட்டாவா இருக்கும். அப்புறம் அந்த இன்புட்டை வாங்கிட்டு அந்த அல்காரிதம் என்ன பண்ணணும் அப்படின்னா என்ன ரெக்குவயர்மெண்ட்டோ, எதுக்காக இந்த வந்து மெஷின் லேர்னிங், எதுக்காக இந்த ஏஐ கோட் எழுதுறோமோ அதுக்கேற்ற மாதிரி அந்த டேட்டாலேருந்து ஃபீச்சரை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி அதை கம்பைல் பண்ணி அதுலேருந்து ரிசல்ட்டை கொடுக்கறது தான் மெஷின் லேர்னிங்கோட ஃபுல் ஃப்ளோ. ஸோ ரொம்ப சிம்பிளாக சொன்னோம்னா ஒரு இன்புட் வந்து டேட்டா செட்டாக இருக்கும். அந்த டேட்டா செட் இஸ் நத்திங் பட் கலெக்ஷன் ஆஃப் டேட்டாஸ். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ என்னோட இன்ட்ரெஸ்ட் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். இப்போ நான் என்ன ஒரு 5 மாதம் 6 மாதம் கழிச்சு நான் என்ன ப்ராடக்ட் வாங்க போறேன் அப்படின்னா என்னோட டேட்டா செட்டை இன்புட்டாக கொடுக்கணும். என்னோட டேட்டா செட் என்ன இன்புட்னாக்கா நான் ஃபேஸ்புக்கில் என்ன மாதிரி ஆக்டிவிட்டிஸ் பண்ணிட்டு இருக்கேன், எந்த ப்ராடக்ட்டை பார்த்துட்டு இருக்கேன், ஃப்ளிப்கார்ட்டில் நான் என்ன பார்த்துட்டு இருக்கேன், அந்த மாதிரி வந்து என்னோட டேட்டாஸ்லாம் இன்புட்டை கொடுத்துட்டு இப்போ நான் எந்த பர்ச்சேஸ் பண்ண போறேன் அப்படின்றத வந்து எனக்கு ப்ரெடிக்ட் பண்ணி சொல்லணும். அப்போ நான் என்ன பர்ச்சேஸ் பண்ண போறேன் அப்படின்றத எனக்கு ப்ரெடிக்ட் பண்ணி சொல்லணும் அப்படின்னா ஏன் டேட்டா செட் முதல்ல என்னோட ஆக்டிவிட்டியை வந்து ஒரு டேட்டாவா மாற்றணும். அதாவது நான் ஃபேஸ்புக்கில் இந்தந்த ப்ராடக்ட்லாம் பார்த்தேன் அப்படின்னு சொல்லி அந்த டேட்டாஸை வந்து எடுத்து அதை வந்து மெஷின் லேர்னிங் அல்காரிதம்க்கு கொடுக்கணும். அந்த அல்காரிதம் என்ன கேட்டீங்கன்னா ஒரு அல்காரிதம்னா கேட்டீங்கன்னா கிடையாது, இட் இஸ் மல்டிபிள் அல்காரிதம்ஸ். அந்த மல்டிபிள் அல்காரிதம்ஸ் நீங்க கொடுக்குறப்போ அந்த அல்காரிதம் வந்து என்ன பண்ணணும், அதை ப்ராசஸ் பண்ணி அதனோட ஃபீச்சர்ஸ்லாம் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி அந்த ஃபீச்சர் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணதுக்கு ஏற்ற மாதிரி அது ஒரு ப்ரெடிக்ஷனை கொடுக்கும், இல்லைன்னா ஒரு ரிசல்ட்டை கொடுக்கும். அந்த ரிசல்ட் என்னவா இருக்குன்னா 3 months கழிச்சு நான் இந்த ப்ராடக்ட்டை வாங்குறேன். இன்னும் சிம்பிள் போனால் ஒரு கம்பெனியோட பர்ஃபார்மன்ஸை தெரியணும், அந்த கம்பெனி வந்து இன்னும் 1 வருஷம் கழிச்சு எப்படி பர்ஃபார்ம் பண்ணும் அப்படின்னு பார்க்கணும்னா அந்த கம்பெனியோட லாஸ்ட் ஒரு 10 வருஷத்துக்கான டேட்டாவை இன்புட்டாக கொடுத்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் எவ்வளோ வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க, எவ்வளோ எம்ப்ளாயிஸ் இருக்காங்க, எவ்வளோ எம்ப்ளாயிஸ்க்கு சேலரி கொடுக்குறாங்க, அப்புறம் அந்த எம்ப்ளாயிஸ்க்கு வந்து என்னென்ன விஷயங்கள் வந்து பெனிஃபிட்ஸாக கொடுக்குறாங்க அந்த விஷயங்கள், அப்புறம் என்ன இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப் பண்ணியிருக்காங்க, என்ன பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க, என்ன செலவு பண்ணியிருக்காங்க, இந்த மாதிரி எல்லா விஷயத்தையும் ஒரு இன்புட்டாக எடுத்து ஒரு எக்ஸல் ஷீட்டாக பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். 2001 எவ்வளோ பண்ணாங்க, 2002 எவ்வளோ பண்ணியிருக்காங்க, 2003 பண்ணிட்டு இந்த மாதிரி பண்ணிட்டு இது எல்லா டேட்டாவையும் அப்படியே ஒரு மெஷின் லேர்னிங் அல்காரிதம் உள்ள ப்ராசஸ் பண்ணுறப்போ என்னோட க்ரோத் ரேட் எப்படி இருக்குன்றப்போ அதுக்கான சூட்டபிள் அல்காரிதம் யூஸ் பண்ணுறப்போ அது என்ன பண்ணும்னா இந்த இன்புட்டை வந்து டேட்டா செட்டை எடுத்துக்கிட்டு அந்த டேட்டா செட்டை வச்சுட்டு அது என்ன பண்ணணும்னா ரிசல்ட்டை கம்பைல் பண்ணி எனக்கு சொல்லும். இந்த கம்பெனி வந்து 2025 இந்த லெவல் இருக்கும், 2026 இப்படி இருக்கும், 2027 இப்படி இருக்கும். எப்படி சொல்லுவோம் அப்படின்னா ப்ரீவியஸ் பாஸ்ட் ரெக்கார்ட்ஸ் தான் டேட்டா செட்டுன்னு சொல்லுவோம். நான் இது வரைக்கும் பண்ண ஆக்டிவிட்டியை வச்சு என் ஃபியூச்சர் ஆக்டிவிட்டி இதுவாக தான் இருக்க போகுது அப்படின்னு சொல்லி டிஃபைன் பண்றதுக்காக தான் மெஷின் லேர்னிங்னு சொல்லுவோம். ஸோ மெஷின் முதல்ல அதுக்கு ஒரு முடிவு எடுக்கணும் அப்படின்னாக்கா என்னோட பாஸ்ட் ஆக்டிவிட்டியை இன்புட்டாக கொடுக்கணும். அந்த இன்புட்டோட ஃபார்மேட் தான் டேட்டா செட், அதை ப்ராசஸ் பண்றது அல்காரிதம். நான் என்ன மாதிரி ரிசல்ட்டை வச்சு நான் வந்து ரிசல்ட்டை கொடுக்க போறேன்றது தான் ஃபீச்சர்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் என் ஹெல்த் பத்தி சொல்லணும்னா நான் என்ன ஃபுட்டு சாப்பிட்றேன், என்னோட ஒர்க்கிங் ஆக்டிவிட்டி எப்படி இருக்கோ அந்த இன்புட்டை வந்து ஃபீச்சர் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணும். சப்போஸ் நான் என்ன பை பண்ண போறேன்னா என்னோட பர்ச்சேஸ் பிஹேவியரை வந்து ஃபீச்சர் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணும். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கு. ஸோ இல்லை ஜாப் ஓரியன்டா நான் என்ன என்னோட ஆக்டிவிட்டிஸ் எப்படி இருக்கு அப்படின்னாக்கா என்னோட ப்ரொஃபஷனல் லெவல் எக்ஸ்பீரியன்ஸ் என்ன, நான் என்ன மாதிரி ஆக்டிவிட்டி பண்ணியிருக்கேன், எந்தெந்த ஜாப்ல எவ்வளோ நாள் இருந்திருக்கேன், என்ன சம்பளம் வாங்கியிருக்கேன், அந்த மாதிரி ஃபீச்சர்ஸை எடுத்துக்கும். ஸோ டேட்டா செட் வந்து காமனாக இருக்கும். அதாவது அது ஃபுல் ஃபிளெஜ் டேட்டா. அதை வந்து சதீஷ் ஸோ அண்ட் ஸோ ஹி டஸ் திஸ் அண்ட் திஸ் இந்த மாதிரி எல்லா ஆக்டிவிட்டியும் அதில் இருக்கும். அந்த டேட்டா செட்டை இன்புட்டாக கொடுக்குறப்போ எனக்கு என்ன தேவையான ஃபீச்சர் வேணுமோ அந்த ஃபீச்சரை மட்டும் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிட்டு அந்த ஃபீச்சரை வச்சு அல்காரிதம்ல ப்ராசஸ் பண்ணி அந்த அல்காரிதம் வச்சுட்டு நான் வந்து உங்களுக்கு ரிசல்ட் ப்ரெடிக்ஷன் கொடுப்பேன். தான் மெஷின் லேர்னிங் சிம்பிளா சொல்ல போனா. ஸோ மெஷின் லேர்னிங் இஸ் all about learning from the past records as a input given to that particular algorithm and giving the prediction and result based on that. ஸோ வந்து
This is what a machine learning. So இதுக்கு மூணு காம்போனன்ட் இருக்கு. You can see in the screen, that is data set, algorithm and feature. ஸோ இந்த ஸ்க்ரீன்ல பார்க்குறப்போ மெஷின் லேர்னிங், மெஷின் எப்படி லேர்ன் பண்ணுது அப்படின்னா, முதல்ல டேட்டா செட்னு சொன்னேன், ரெண்டாவது ஃபீச்சர்னு சொன்னேன், மூணாவது அல்காரிதம் சொன்னேன். இதுலேயே வந்து டெஃபினேஷனே போடுறோம். மெஷின் லேர்னிங் சிஸ்டம் ஆர் ட்ரெயின்ட் ஆன் ஸ்பெஷல் கலெக்ஷன் ஆஃப் சாம்பிள்ஸ் கால் டேட்டா செட்ஸ். Data sets is not but the collective activity of past data on it. The samples can include numbers, images, text. So இந்த டேட்டா செட் வந்து டெக்ஸ்டா தான் இருக்குமா அப்படின்னு கேட்டா கிடையாது. அது வந்து ஒரு இன்டீஜரா இருக்கலாம், ஒரு இமேஜா இருக்கலாம், ஆர் எனி கைண்ட் ஆஃப் டேட்டா கேன் பி கிவன் as a input. அது நம்பரா கூட இருக்கலாம். அந்த இன்புட்டை எடுத்து அந்த இன்புட்டை நீங்க கொடுக்குறப்ப தான் வந்து ஒரு ப்ராப்பரான, அதே மாதிரி ஒரு டேட்டா செட்டை கலெக்ட் பண்றதுக்கு நல்ல எஃபர்ட்டை எடுத்துக்கணும். நல்ல கரெக்டான டேட்டா செட்டை இன்புட்டா கொடுத்தீங்கன்னா கரெக்டான ரிசல்ட் கிடைக்கும். நீங்க தப்பான டேட்டா செட்டை வந்து ஒரு மெஷின் அல்காரிதம் கொடுத்துட்டு கரெக்டான ரிசல்ட் எதிர்பார்த்தீங்கன்னா தப்பா போயிடும். ஸோ அதான் வந்து கடைசி லைன்ல மென்ஷன் வரும். இட் யூசுவலி டேக்ஸ் a lot of time and effort to create a good data set. So without good data set you cannot have a good machine learning project can be done. So you need to first concentrate. நீங்க எந்த ஒரு விஷயத்தை சால்வ் பண்ணணும் மெஷின் லேர்னிங் மூலியமா நினைச்சீங்கனாலும் the top and the first priority is you have to look after the data set which you are going to give as input. இப்போ நான் கேன்சர் வரப்போதா இல்லையான்னு ஒரு மனுஷனுக்கு செக் பண்ணணும் அப்படின்னா கேன்சர் சம்பந்தப்பட்ட எல்லா விஷயத்தையும் ஒரு டேட்டா செட் நம்ம கிட்ட இருந்தா மட்டும்தான் ஒரு மனுஷனுக்கு எந்த கேஸ்ல எந்த டைம்ல கேன்சர் வரும் அது வந்து ஃபார் அஹெட் அவனுக்கு வந்து 3 வருஷம் கழிச்சு தெரியும்னா 2 வருஷத்துக்கு முன்னாடியே தெரிஞ்சா அவன் கியூர் பண்ணிக்கலாம். ஏன்னா அர்லி ஸ்டேஜ்ல இருக்கிற கேன்சர்ஸ் கியூரபிள், லேட்டர் ஸ்டேஜ்ல கியூரபிள் கிடையாது. ஸோ அதனால டேட்டா செட்ன்றது வந்து அந்த மனுஷனோட இல்ல ஜென்ரல் அவன் பாடி கண்டிஷன்ஸ் வந்து இன்புட்ஸ், அவனோட ஆக்டிவிட்டியோட இன்புட்ஸ், அவன் அதெல்லாம் இன்புட்ஸ் இல்லாம ஜென்ரலா கேன்சர்ஸ் எதனாலலாம் வருது அப்படின்ற இன்புட்ஸையும் எடுத்து ரெண்டுத்தையும் மேட்ச் பண்ணி அப்புறமா ப்ரெடிக்ஷன். ஸோ டேட்டா செட்டை கலெக்ட் பண்றதுக்கு டைம் எடுத்துக்காம விட்டுறாதீங்க. நல்ல டைம் எடுத்து அந்த டேட்டா செட்டை கலெக்ட் பண்ணீங்கன்னா கண்டிப்பா வந்து ஒரு நல்ல ரிசல்ட்டை எடுக்க முடியும். When your data set is poor, then result is also poor. When your data set is good, then your result is also good. So இப்போ நம்ம டேட்டா செட்டை எடுத்துட்டோம். அடுத்து டேட்டா செட் எடுத்துட்டோம்னா ஃபீச்சர்ஸ்னா என்னன்னா, ஃபீச்சர்ஸ் ஆர் இம்பார்ட்டன்ட் பீஸ் ஆஃப் டேட்டா தட் ஒர்க் as the key to the solution of the task. அதாவது ஒரு மெஷின் லேர்னிங்கை வச்சு நீங்கள் அல்காரிதம் வச்சு எந்த ஆக்டிவிட்டி வேணா பண்ணலாம். ஒருத்தரை பத்தி கேட்கலாம், அவர் எப்படியாப்பட்ட பர்சன் கேட்கலாம், அவர் என்ன சாப்பிடுவாருன்னு கேட்கலாம், அவருக்கு எந்த கலர் பிடிக்கும்னு கேட்கலாம். ஸோ இந்த மாதிரி எந்த கொஸ்டின் வேணா அந்த மெஷினை நம்ம கேட்கலாம். அப்போ என்ன பண்ணோம்னா அந்த டேட்டா செட்ல இருக்கிற கீ, அந்த எதுக்காக அந்த விஷயத்த நம்ம பண்றோமோ அந்த விஷயத்துக்கான இன்புட்ஸை மட்டும் கரெக்டா ஃபீச்சர் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணும். அதுதான் வந்து ஃபீச்சர் எக்ஸ்ட்ராக்ஷன் சொல்லுவோம். இப்போ லெட்ஸ் சே இதுல வந்து ஒரு எக்ஸாம்பிள் இருக்கு. இஃப் யூ வாண்ட் டு ப்ரெடிக்ட் த பிரைஸ் ஆஃப் an apartment, it is hard to predict by linear regression how much the place can cost based on the combination of its length and its width. For example, however, it is much easier to find the correlation between the price and area where the building is located. ரொம்ப சிம்பிள். இப்போ ஒரு ஏரியாவோட விஷயத்த வந்து எந்த காஸ்ட், அந்த ஏரியா வந்து ஒரு பில்டிங் பார்த்துட்டோம்னா இது பில்டிங்ல என்ன விலை இருக்கும் அப்படின்னு வச்சுக்கலாம். நம்ம ஏரியா இருக்குன்னு வச்சுக்கலாம், இங்க நம்ம ஒரு காஸ்ட் போகுது அப்படின்னா நீங்க எப்படி வந்து அந்த பில்டிங்கோட காஸ்ட்டை கண்டுபிடிப்பீங்க? ஸோ அது வந்து டஃப்பான விஷயமா தான் இருக்கும். ஸோ நம்ம வந்து ஒரு பில்டிங் வந்து எப்படி காஸ்ட் பண்ணிக்கணும்னா, அப்போ அந்த பில்டிங்கோட காஸ்ட்டை கண்டுபிடிக்கணும்னா 2 விஷயம். அந்த பில்டிங்கோட ஸ்கொயர் ஃபீட் என்ன, அதனோட லென்த் என்ன, அதனோட விட்த் என்னன்னு தெரியும். எல்லாத்தையும் தாண்டி அந்த லென்த் அண்ட் விட்த் தவிர அந்த பில்டிங் எங்க லொக்கேட்டட் ஆயிருக்கு. இப்போ நம்ம கோயம்புத்தூர்ல இருக்கோம், ஒரு பில்டிங் வந்து காந்திபுரத்துல கிராஸ்கட் ரோட்ல இருக்கிறதுக்கும் அதே பில்டிங் சரவணம்பட்டியில ஏதோ ஒரு மூலையில இருக்கிறதுக்கும் டிஃபரன்ஸ் இருக்கு. பிகாஸ் த ஏரியா மேட்டர்ஸ். அதுவுமே காஸ்ட் வந்து ரிஃப்ளெக்ஷன் ஆகும். அப்போ நம்ம வந்து ஒரு பில்டிங்கோட காஸ்ட்டை வந்து கண்டுபிடிக்க சொல்லி நம்ம வந்து ஒரு மிஷின் கிட்ட சொல்றப்போ அதோட லொகேஷன் எங்க இருக்குன்னு கரெக்டா சொல்லலைன்னா டெஃபினட்டா நம்மளால கரெக்டான ரிசல்ட். ஸோ டேட்டா செட்ல அந்த பில்டிங் எங்க இருக்கு, அதனோட லென்த் என்ன, அதனோட விட்த் என்ன, இதுக்கு முன்னாடி பில்டிங்ஸ் எல்லாம் என்ன, அந்த பக்கத்துல பில்டிங்ஸ் எல்லாம் என்னென்ன சேல் ஆயிருக்கு, அப்புறம் அதனோட டிஸ்டன்ஸ் என்ன, மெயின் சென்டர்ஸ் எல்லாம் எங்க, வாட் இஸ் த நெக்ஸ்ட் திங், ரயில்வே ஸ்டேஷன் எவ்வளவு தூரம் இருக்கு. ஸோ இந்த மாதிரி எல்லா ஃபீச்சர்ஸையும் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி வச்சுக்கிட்டாதான் அந்த டேட்டா செட்ல இருந்தா மட்டுமே நம்மளால பர்ஃபெக்டான ரிசல்ட் கொடுக்க முடியும். ஸோ அதுக்கு வந்து நம்ம வந்து ஃபீச்சர் எக்ஸ்ட்ராக்ஷன் பண்ணணும். அப்போ ஃபீச்சர் எக்ஸ்ட்ராக்ஷன் பண்ணால் மட்டுமே நம்மளால அந்த டேட்டா செட்டை ரிஃபைன் பண்ணி அதை பேஸ் பண்ணி அந்த ஃபீச்சர்ஸ் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி அதை ஒரு கிளஸ்டராவோ இல்லை ஒரு குரூப்பாவோ ஃபார்ம் பண்ணி அதுல இருந்து நம்ம ஒரு ஆன்சரை கொடுக்க முடியும். நம்ம இதெல்லாம் பார்க்க தான் போறோம், கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. முதல்ல மெஷின் லேர்னிங்னா ஒரு டேட்டா செட் வேணும், ஒரு அந்த ஃபீச்சர் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணணும், அந்த டேட்டால இருந்து ஃபீச்சர் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணணும். அப்புறம் அல்காரிதம், எந்த மாதிரி அல்காரிதம் யூஸ் பண்ணுவோம், ஏன்னா நிறைய அல்காரிதம்ஸ் இருக்கு. ஸோ எந்த அல்காரிதம் போட்டாலும் ரிசல்ட் வந்துடும் அப்படின்னு நினைக்க கூடாது. நமக்கு முதல்ல அல்காரிதம்ஸ்லாம் என்னென்ன அல்காரிதம்ஸ் இருக்குன்னு தெரியும், அந்த அல்காரிதம்ஸ் வந்து என்னென்ன விஷயத்துக்காக பர்ஃபார்ம் பண்ணதுன்னு தெரியணும்,
அப்புறம் எந்த அல்காரிதம் யூஸ் பண்ணா நம்ம ப்ராப்ளம்க்கு அந்த சொல்யூஷன் கொடுக்கணும்னு தெரியும். ஏன்னா எல்லா ப்ராப்ளமுக்கும் ஒரே அல்காரிதம் கிடையாது. ஸோ எவ்ரி ப்ராப்ளம் இஸ் a different algorithm. If needed, you can go for your own algorithm creation as well. பட் இனிஷியல் ஸ்டேஜில் இருக்கிற அல்காரிதம் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நிறைய லைப்ரரி ஃபைல்ஸ் இருக்குது, அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ மெஷின் லேர்னிங்னா இந்த மூணு முக்கியமான காம்பவுண்ட் தான். ஒன்று வந்து டேட்டா செட், ரெண்டாவது வந்து ஃபீச்சர், அண்ட் மூணாவது வந்து அல்காரிதம். ஸோ இந்த மூணை பேஸ் பண்ணி தான் அந்த பர்டிகுலர் மெஷின் லேர்னிங்கே ஒர்க் ஆகுது. சரி, ஸோ டிஎல் வந்து நான் சொல்லியிருக்கேன், இட்ஸ் காம்ப்ளெக்ஸ் பேட்டர்ன் லேர்ன் பண்ணுது. ஸோ ஆக்ஸ் ஆஃப் ஸோ இதை நான் இப்போ வந்து சொல்ல போகிறது, ஸ்கிப் இட் ஆஃப். நெக்ஸ்ட் இதில் நம்ம பார்க்கலாம். மெஷின் லேர்னிங் அண்ட் டீப் லேர்னிங்ல வந்து பார்த்தீங்கன்னா திஸ் இஸ் ஹவ் இன்புட், ஃபீச்சர் எக்ஸ்ட்ராக்ஷன் அண்ட் கிளாசிஃபிகேஷன் அண்ட் அவுட்புட். ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா மெஷின் லேர்னிங்கில் வந்து இன்புட்டை கொடுக்குறேன், அது என்ன பண்ணால் அந்த இன்புட்டை கொடுத்த இன்புட்டில் ஃபீச்சரை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுது, அப்புறம் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணதை வந்து குரூப் பண்ணுது. அந்த குரூப் பண்ணது என்னன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் கலர் பற்றிலாம் நான் பார்த்துருந்தேன் அப்படின்னா கலர் பேஸ் பண்ணி இருக்கிற ஆக்டிவிட்டீஸ்லாம் தனியாயிரும். நான் சப்போஸ் ஃபுட் பேஸ் பண்ணி ஆக்டிவிட்டீஸ்லாம் பார்த்துருக்கேன்னா ஃபுட் பேஸ் பண்ணி ஆக்டிவிட்டீஸ்லாம் தனியாக இருக்கும். ஹெல்த் பேஸ் பண்ணி ஆக்டிவிட்டீஸ் பண்ணியிருந்தா ஹெல்த் பேஸ் பண்ணி இதெல்லாம் தனியாக ஒரு குரூப்ல இருக்கும். ஸோ இதெல்லாம் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிட்டு அது வந்து கார், அதை வந்து கொடுத்த இன்புட் வந்து காரா இல்லையா அப்படின்றத எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி சொல்லணும். சேம் பட் இங்க வந்து இந்த இமேஜ்லேயே பார்த்தீங்கன்னா டீப் லேர்னிங்ல அப்படி கிடையாது. ஸோ இன்புட்டை கொடுக்குறப்போ ஃபீச்சர் எக்ஸ்ட்ராக்ஷனும் கிளாசிஃபிகேஷனும் ஒரே செக்மெண்ட்டில் நடக்குது. அதை பேஸ் பண்ணி காரா நாட் காரான்னு சொல்றாங்க. ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ண வேண்டாம். நீங்க இப்போதைக்கு மெஷின் லேர்னிங் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் திங் இஸ் இன்புட் மீன்ஸ் த டேட்டா செட், செகண்ட் இஸ் தி ஃபீச்சர் எக்ஸ்ட்ராக்ஷன், நாலாவது வந்து கிளாசிஃபிகேஷன் அண்ட் ஃபைனல் இஸ் தி அவுட். ஸோ இது மட்டும் இப்போதைக்கு யோசிச்சு வச்சுங்க, பிகாஸ் இட் வில் நாட் கன்ஃபியூஸ் யூ ஃபர்தர். ஏன் மெஷின் லேர்னிங் வேணும், வாட் இஸ் த பர்பஸ்? அப்போ என்னன்னா நம்ம கிட்ட நிறைய விஷயங்கள் நம்ம கிட்ட இருக்கு. அப்போ மெஷின் லேர்னிங் எதுக்காக யூஸ் ஆகுதுன்னா நிறைய விஷயங்கள் இருக்கு. அதுல வந்து நம்மளுக்கு சூஸ் பண்றதுக்கான ஆப்ஷன் வந்து நமக்கு எது கொடுக்குதுன்னா மெஷின். இன்னொரு சிம்பிளா சொன்னா இட் ஹெல்ப்ஸ் டு கிளாசிஃபை த திங்ஸ். இப்போ என்கிட்ட வந்து 10 பொருள் இருக்கு. 10 பொருள் இருக்கிறப்போ இது பென்னு, இது பர்ஸு, இது டைரி, இது ஃபேனு, இது லைட்டு அப்படின்னு என்னால சொல்ல முடியுது. இது எப்படி சொல்ல முடியுது? என்னோட பாஸ்ட் மெமரிஸ், பாஸ்ட் ஆக்டிவிட்டிஸ், என்னோட பாஸ்ட் லேர்னிங்கை வச்சு சொல்லுது. ஒரு பெண்ணை வந்து எந்த ஃபார்மேட்ல கொடுத்தாலும் அது பெண்ணுன்னு எனக்கு கண்டுபிடிக்கும். ஏன்னா பெண்ணு நீங்களே பார்த்தீங்கன்னா பெண்ணு நிறைய சைஸ்ல இருக்கும், நிறைய கலர் வேரியேஷன் வரும். ஆனா அது பெண்ணு தான் என்னால் உறுதியா சொல்ல முடியாது. அதே வந்து பென்சிலை வந்து பெண்ணுன்னு என்னால சொல்ல முடியாது. ஏன்னா பென்சில்னா அது வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு எனக்கு நல்லா தெரியும். எப்படி தெரியும் அப்படின்னா சின்ன வயசுல எனக்கு பென்சில்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. சின்ன வயசுல ஒரு பொருளை பெண்ணுன்னு கொடுத்துருப்பாங்க. அதை நான் என்ன பண்ணுவேன்னா இப்படி எழுதுனா, அதாவது வந்து பிளாக் கலர்ல வந்துட்டு நம்ம ஷார்ப்னர் வச்சு திருவினா இந்த மாதிரி ஃபார்மேட்ல இருந்துச்சுன்னா, இல்லை இந்த மாதிரி லெட் இருந்துச்சுன்னா இது வந்து பென்சில். அது வந்து எந்த ஃபார்மேட்ல, அதுக்கப்புறம் நிறைய ஃபார்மேட் ஆஃப் பென்சில்ஸ் வந்தாலுமே இது பென்சில்னு என்னால் உறுதியாக சொல்ல முடியும், கிளாசிஃபை பண்ணி சொல்ல முடியும். அதே மாதிரி பெண்ணுன்றது வந்து எனக்கு வந்து சின்ன வயசுல ஒரு சின்ன பெண் கொடுத்துருப்பாங்க. அதை என்னோட டீச்சர் யாரோ சொல்லியிருப்பாங்க, இது பெண்ணுப்பா, இது இப்படி தான் எழுதும், இது ப்ளூ கலர்ல எழுதலாம், ரெட் கலர்ல எழுதலாம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இல்லை அதை பார்த்துருப்பேன், நான் தெரிஞ்சுக்கிட்டு இருப்பேன். ஸோ நான் ஃபியூச்சர்ல வந்து எந்த மாடல்ல பெண் டிசைன் பண்ணாலும் அது பெண்ணு தான் என்னால் சொல்ல முடியும். ஏன் சொல்ல முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு தெரியும் பெண்ணோட குவாலிட்டிஸ் இப்படிதான் இருக்கும், பெண்ணோட ஃபீச்சர்ஸ் இப்படிதான் இருக்கும், பெண்ணு வந்து இப்படிதான் எழுதும், ஸோ பெண்ணோட ஆக்டிவிட்டி இப்படிதான் இருக்கும் அப்படின்னு என்னால் உறுதியாக சொல்ல முடியுதுனால அந்த பழைய பாஸ் டேட்டாவை வச்சு என்னால புதுசா ஒரு பெண்ணு வந்து சப்போஸ் ஒரு பாட்டில் ஷேப்ல ஒரு பெண்ணு டிசைன் பண்றீங்க, இல்ல ஒரு சோப் ஷேப்ல பெண் டிசைன் பண்ணனாலும் அது பென் ஃபார்மேட்ல எழுதுனா அது பெண்ணு தான் அப்படின்னு என்னால சொல்ல முடியும். ஸோ இந்த மாதிரி என்னால கிளாசிஃபை பண்றது எப்படி கிளாசிஃபை பண்ண முடியுது? இன்கேஸ் நியூ திங் கம்ஸ் டு மீ, நான் இதுவரையும் பார்க்காத ஒரு பெண்ணை கொடுத்தீங்கனாலும் அதை பெண்ணுன்னு என்னால எப்படி சொல்ல முடியுது அப்படின்னு பாத்தீங்கன்னா பிகாஸ் ஆஃப் த கிளாசிஃபிகேஷன், பிகாஸ் ஆஃப் மை பாஸ்ட் டேட்டாஸ், பிகாஸ் ஆஃப் மை பாஸ்ட் தாட் ப்ராசஸ், இது எல்லாமே என்னோட பிரெயின்ல இருக்கும். அதை வச்சு நான் சொல்றேன். அதே மாதிரி தான் மெஷின் லேர்னிங்கும் ஒரு விஷயத்தை கிளாசிஃபை பண்றதுக்கு சொல்லுது. இங்கேயும் பார்த்தீங்கன்னா என்கிட்ட குரூப் ஆஃப் இமேஜஸ் இருக்கு, கேட் அண்ட் டாக் இமேஜஸ்லாம் இருக்குன்னு ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிளுக்காக வச்சுங்க. அந்த குரூப் ஆஃப் இமேஜ்ல எது கேட் எது டாக்னு நான் வந்து ஒரு மெஷினை பார்த்து கேட்கறேன். நான் வந்து கண்ணில் பார்த்து சொல்லிடுவேன், கேட்னா இப்படிதான் இருக்கும், அது மாதிரி குள்ளமா இருக்கும், அது இப்படிதான் கத்தும் அப்படின்னு என்னால சொல்ல முடியும் ஒரு ஹியூமன். அதே மாதிரி டாக்னா இவ்வளவு சைஸ்ல இருக்கும், அது இது மாதிரி கத்தும், அதனோட சவுண்ட் எப்படி இருக்கும், அது இப்படி பிஹேவ் பண்ணும், பூனை எப்படி பிஹேவ் பண்ணும், டாகோட ஃபேவரட் ஃபுட் இது இருக்கு, பூனையோட ஃபேவரட் ஃபுட் இதுதான், டாக் வந்து இவ்வளவு ஃபாஸ்டா ஓடும், பூனை வந்து இவ்வளவு ஃபாஸ்டா ஓடும்னு சொல்லி இது எல்லாமே ஆல்ரெடி நான் சின்ன வயசுல இருந்து பார்த்து பார்த்து லேர்ன் பண்ணதுனால இது கேட், இது டாக், இது டைகர், இது ஹார்ஸ், இது எலிஃபென்ட்னு என்னால் சொல்ல முடியும். இதே மெஷின் நான் பார்த்து நான் அதே கேள்வி கேட்குறேன். உங்ககிட்ட நிறைய மெஷினுக்கு வந்து இன்புட்டா நான் என்ன பண்றேன்னா நிறைய இமேஜ் கொடுத்துறேன். அதுல வந்து கலெக்ஷன் ஆஃப் கேட்ஸ் இருக்கு, கலெக்ஷன் ஆஃப் டாக்ஸ் இருக்கு. அண்ட் அதுல வந்து எது கேட் எது டாக்னு நான் கேட்டேன்னா அப்போ வந்து நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னா மெஷின் லேர்னிங் வச்சு தான் கண்டுபிடிக்க முடியும். அப்போ என்னன்னா மெஷினுக்கு கேட் எப்படிலாம் இருக்கும், என்னெல்லாம் பண்ணுன்ற இன்புட்டும் கொடுத்துருக்கணும்,
டாக் என்னெல்லாம் எப்படி இருக்கும், என்னெல்லாம் அது பண்ணும், எப்படிலாம் கத்தும் அப்படின்ற இன்புட் எல்லாம் கொடுக்குறப்போ மெஷின் லேர்னிங் அதை லேர்ன் பண்ணிட்டு நாளைக்கு நான் புதுசா ஒரு போட்டோ எடுத்து வந்து ஒரு கேட் இமேஜ் எடுத்து வந்து காட்டுறப்போ அது இன்புட்டா கொடுக்குறப்போ அது சொல்லும் நீங்க கொடுத்த இமேஜ் கேட்டு, நீங்க கொடுத்த இமேஜ் டாகு அப்படின்னு சொல்லி அது பிரிச்சு கொடுக்கறதுக்கு தான் நமக்கு வந்து மெஷின் லேர்னிங் தேவை. ஸோ ஒரு விஷயத்த லேர்ன் பண்ணிட்டு நாளைக்கு புதுசா ஒரு விஷயத்த அதே சம்பந்தப்பட்ட விஷயத்த நம்ம எடுத்து வந்து காட்டுறப்போ மெஷின் பதில் சொல்லும். எதை வச்சு பதில் சொல்லும்னா அதனோட லேர்னிங் செக்மெண்ட்டை வச்சு. அது லேர்ன் பண்ணல, அதுவா லேர்ன் பண்ணல, அதுக்கு இன்புட் கொடுத்து லேர்ன் பண்ண வச்சு நம்ம கொஸ்டின் கேட்டு பதில் வாங்கிக்கலாம். ஸோ இதுதான் வந்து மெஷின் லேர்னிங்கோட பேஸ். அதுவா செல்ஃப் லேர்ன் பண்றது ஃபியூச்சரிஸ்டிக். பட் கரண்டா இருக்கிற சுச்சுவேஷன் எப்படின்னா மெஷினை நாம தான் கத்துக்க வச்சு அந்த கத்துக்கிட்ட விஷயத்துல இருந்து கொஸ்டினை கேட்டு பதில் சொல்ல வைக்கும். Hope you are following. If you are following, type 1 in the chat box. ஸோ ஜென்ரலாக இப்போ ஏன் ஃபீச்சர், இப்போ ஃபீச்சர் நான் பார்த்தேன், டேட்டா செட்டு அப்புறம் இதெல்லாம் என்னன்றது நம்ம பார்த்தோம். இப்போ வந்து மெஷின் லேர்னிங் எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பு நம்ம வந்து பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் வந்து நான் ஒரு டேட்டா செட் வச்சிருக்கேன். இப்போ வந்து ஹவு மெனி ஹைஸ் டஸ் ஈச் அனிமல் ஹேவ். இப்போ வந்து நான் வந்து we have a group of images and we need to classify them in a group of. இப்போ இது டாஸ்காகவே வச்சுக்கங்களேன். இந்த ஸ்லைட்ல வந்து நான் என்ன கேட்கறேன்னா என்கிட்ட நிறைய இமேஜ் இருக்கு, அதுல கேட் என்ன டாக் என்ன நான் கண்டுபிடிக்கணும் அப்படின்ற ஒரு ப்ராஜெக்ட் ஒர்க் பண்றேன். என் வேலை என்னன்னா எது கேட்டு எது டாக் அப்படின்னு சொல்லி நான் கண்டுபிடிக்கணும். ஸோ அப்போ எது கேட்டு எது டாக் அப்படின்னு சொல்லி நான் கண்டுபிடிக்கணும் அப்படின்னாக்கா எனக்கு முதல்ல கேட்னா என்ன டாக்னா என்னன்ற இன்புட்ஸை வந்து கொடுக்கணும். ஸோ அதுல முக்கியமான ஃபீச்சர்ஸ்லாம் நான் வந்து எப்படி எடுத்துக்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்க பாருங்க. ஃபர்ஸ்ட் ஹவு மெனி ஐஸ் டஸ் ஈச் அனிமல் ஹேவ். ரெண்டு அனிமல், அதாவது கேட் ஒரு அனிமல், டாக் ஒரு அனிமல். ஸோ இந்த ரெண்டு அனிமலுக்கும் எத்தனை கன்ஸ் இருக்கு அப்படின்ற இன்புட் எடுத்துக்கிறேன். வாட் இஸ் த ஐ கலர் ஆஃப் ஈச் அனிமல், இந்த மாதிரி ஒரு ஃபீச்சர் எடுத்துக்கிறேன். வாட் இஸ் த ஹைட் ஆஃப் ஈச் அனிமல் அப்படின்றது எடுத்துக்கிறேன். வாட் இஸ் த வெயிட் ஆஃப் ஈச் அனிமல், வாட் டஸ் ஈச் அனிமல் ஜென்ரலி ஈட். இந்த மாதிரி ஃபீச்சர்ஸ் எடுத்துக்கிறேன். நான் அப்பவே சொன்னேன் நாம என்ன கண்டுபிடிக்க போறோம், கேட் அண்ட் டாக். ஸோ கேட்டா டாகான்றதை எப்படி வந்து கண்டுபிடிக்கலாம்னா அதனோட தோற்றத்தை வச்சு, அதனோட கலரை வச்சு, அதனோட ஹைட்டை வச்சு, அதனோட வெயிட்டை வச்சு, அப்புறம் அது என்ன மாதிரி ஃபுட்டை சாப்பிடுது, அது எந்த மாதிரி சவுண்டு கொடுக்குது. நான் வந்து இவ்வளவுதான் எடுத்துக்கணுமா சார் அப்படின்னு கேட்டா கிடையாது. நீங்க இன்னும் ஒரு 10 ஃபீச்சர்ஸ் எடுத்துக்கலாம். ஹவு ஈச் அனிமல் சவுண்ட்ஸ் அப்படின்னா எந்த அனிமல் எப்படி வந்து கத்துது அப்படின்றத சவுண்ட் அடிச்சுட்டு அதை வச்சு இந்த அனிமல் இப்படி இருந்துச்சுன்னா இந்த மாதிரி கண் இருந்துச்சுன்னா எப்படி, இந்த மாதிரி ஹைட் இருந்துச்சுன்னா இந்த அனிமல், இந்த மாதிரி வெயிட் இருந்துச்சுன்னா இந்த அனிமல், இந்த மாதிரி ஃபுட்டை சாப்பிட்டுச்சுன்னா அதை வந்து இந்த அனிமல் அப்படின்னு சொல்லி நம்ம ஃபீச்சர் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுவோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு நம்ம கோல் என்ன, கேட்டையும் டாகையும் வந்து டிஃபரன்ஷியேட் பண்ணி காட்டணும். அப்போ வந்து ரெண்டு அனிமலுக்கான இன்புட்டை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணணும். அந்த எக்ஸ்ட்ராக்ட் பண்றதுல முக்கியமான ஃபீச்சர்ஸ்லாம் என்னென்னன்றதை லிஸ்ட் பண்ணியிருக்கேன். அதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். ரெண்டாவது ஸ்டெப் இங்க வந்து நம்ம என்ன பண்ணா ஒரு வெக்டார் ரூல் அப்ளை பண்றோம். இஃப் ஹைட் கிரேட்டர் தென் 1, அதாவது சும்மா ஒரு கண்டிஷன் நம்ம அப்ளை பண்றோம். அதாவது ஒரு ஹைட் வந்து கிரேட்டர் தென் 1 அண்ட் வெயிட் 15 lakhs then it should be a cat அப்படின்னு சொல்லி ஒரு இன்புட்டை கொடுத்தோம். அதாவது 1 ஃபீட்டுக்கு ஒரு ஹைட் வந்து 1 ஃபீட்டுக்கு மேல இருக்கு அண்ட் வெயிட் வந்து 15 lakhs LBS இருக்கு அப்படின்னு சொல்லி இருந்துச்சுன்னா அது வந்து ஒரு கேட்டா இருக்கும். நான் இதை பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து கண்டிஷன் எடுக்கணும். இது வந்து கேட்டா இருக்குமா டாகா இருக்குமான்னு சொல்லிட்டு. ஸோ இதுக்கு வந்து என்ன அல்காரிதம் யூஸ் பண்ண போறோன்றதா நாம டிஃபைன். இங்க ஃபார்ம் ஏ வெக்டார்ன்றது நத்திங் பட் we have to form a rules under what condition it is cat, under what condition it is dog. அதான் வெக்டார். ஃபார்மிங் வெக்டார் கன்ஃபியூஸ் பண்ணிக்கணும்னா எப்படி ஃபீச்சர் வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்றப்போ ஃபீச்சர் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கலர் வந்து இதுவா இருந்துச்சுன்னா அது வந்து ரெட் கலர்ல, சப்போஸ் ரெட் கலர்ல இருக்கு இல்லை இப்படி வச்சுங்க. ஃபுட்டு வந்து நான் வெஜிடேரியன் ஃபுட் சாப்பிட்டுச்சு அப்படின்னா இந்த மாதிரி அனிமல், வெஜிடேரியன் ஃபுட் சாப்பிட்டுச்சுன்னா இந்த மாதிரி அனிமல், வெயிட் வந்து 10 கிலோக்கு மேல இருந்துச்சுன்னா அது வந்து டாக், 10 கிலோ கீழே இருந்துச்சுன்னா இந்த அனிமல் அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்பெசிபிக் வேல்யூவை வச்சு அதை டிஃபரன்ஷியேட் பண்ணி ஒரு வெக்டாரை ஃபார்ம் பண்றது தான் இங்க சொல்றோம். ஸோ இந்த மாதிரி விஷயங்களுக்கு வந்து ஒரு இன்புட்டா கொடுக்குறப்போ நம்மளுக்கு கேட்டகரைசேஷன் கிடைக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து ஃபீச்சர் எக்ஸ்ட்ராக்ட் பண்றோம். ரெண்டாவது ஸ்டெப் வந்து ஒரு வெக்டாரா ஃபார்ம் பண்ணி, வெக்டார்னா ரூல்ஸ் ஃபார்ம் பண்றோம். எந்த கண்டிஷன்ல அந்த அனிமல் கேட்டா இருக்கும், எந்த கண்டிஷன்ல அந்த அனிமல் வந்து so that particular animal is dog. So based on the input of this machine learning algorithm, it works based on the inputs given. For example, if the input is changing, so then the particular animal has to be identified based on the feature extraction and based on the forming of vector. Vector is nothing but applying the rules. If I apply the rules for this particular thing na enna rule na apply பண்றனோ அந்த ரூலுக்கு ஏத்த மாதிரி தான் அந்த மெஷின் லேர்னிங் ஒர்க் ஆகும். திரும்பவும் சொல்லிடுறேன், இந்த ரூல்லாம் யார் எழுதணும்னா நம்ம தான் எழுதணும். பிகாஸ் மெஷின் டசன்ட் ஒர்க்ஸ் அலோன்.
யூ ஹாவ் டு டீச் இட், யூ ஹாவ் டு ட்ரெயின் இட். ஸோ ஃபர்ஸ்ட் ஃபீச்சர் எக்ஸ்ட்ராக்ட் பண்றப்ப என்னென்ன ஃபீச்சர் எக்ஸ்ட்ராக்ட் பண்றதோ நீங்க லாஜிக் எழுதணும். அதே மாதிரி என்னென்ன ரூல்ஸ் செட் பண்றப்போ என்ன கண்டிஷன்ல அந்த அனிமல் வந்து ஒரு இமேஜை கொடுக்குறீங்கன்னாப்பா எந்த கண்டிஷன்ல அந்த இமேஜ் வந்து கேட்டா இருக்க போகுது, அந்த இமேஜ் வந்து டாகா இருக்க போகுதுன்றத நீங்க தான் அதுக்கான ரூல்ஸே செட் பண்ணணும். இட்ஸ் யூஆர் ஓப்பன் டு டூ தட். The better you form the vectors, the better the results going to be. So that is also your duty. So machine learning is done to first ரெண்டு ஸ்டெப் மாத்திரம், அதுக்கப்புறம் வந்து இந்த ரெண்டு ஸ்டெப் பண்ணதுக்கு அப்புறம் machine learning is done to make machine to think like human. So can train it, so machine can so அதுதான் வந்து இப்போ இந்த மாதிரி ஆக்டிவிட்டிஸ் பண்றப்போ so that they can train it. சரி, ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இப்போ எப்படின்னா இங்க வந்து ஒரு இமேஜ்ல ஒரு பர்சன் இருக்காரு, இமேஜின் ஹிம்செல்ஃப் as a person. இது எப்படி மெஷின் லேர்னிங் ஒர்க் ஆகுது அப்படின்னு சும்மா பார்க்கலாம். இப்போ வந்து பர்சன் திங்க் திஸ் பர்சன் லைக்ஸ் மியூசிக் வெரி மச், ஹீ லைக்ஸ் மியூசிக். சரிங்களா? ஸோ இந்த பர்சனுக்கு வந்து மியூசிக் ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த ஒரு பர்சன் இமேஜின் பண்ணீங்க, இல்லை உங்களே கூட நீங்க இமேஜின் பண்ணீங்க, இல்லை உங்க ஃப்ரெண்டை கூட இமேஜின் பண்ணீங்க. ஸோ இமேஜின் ஹீ லைக்ஸ் மியூசிக். கொஸ்டின் இஸ் த ஃபர்ஸ்ட் திங். ஸோ நெக்ஸ்ட் ஹீ இஸ் லைக்ஸ், இப்போ வந்து மியூசிக்கை லைக் பண்றாரு. அப்போ எந்த கைண்ட் ஆஃப் மியூசிக்கை லைக் பண்ண? நெக்ஸ்ட் கொஸ்டின், எனக்கு மியூசிக் பிடிக்கும். ஓகே, அடுத்து நம்ம ஃப்ரெண்டு கிட்ட உனக்கு மியூசிக் பிடிக்குமா? எனக்கு மியூசிக் பிடிக்கும். உனக்கு எந்த கைண்ட் ஆஃப் மியூசிக் பிடிக்கும், எந்த கைண்ட் ஆஃப் மியூசிக் பிடிக்காது? அதான் வந்து ஒரு பர்சனோட லைக்ஸ் அண்ட் டிஸ்லைக்ஸ். அப்போ வந்து எனக்கு வந்து என்ன மாதிரி டெம்போவான இருக்கும், எந்த மாதிரி ஜானர் ஆஃப் மியூசிக், என்ன மாதிரி இன்டென்சிட்டி, எந்த மாதிரி வாய்ஸ் ஆன மியூசிக். ஏன்னா எல்லாரோட இன்ட்ரெஸ்ட் டிஃப்ரெண்ட். இப்போ எனக்கு பிடிச்சிருக்க மியூசிக் உங்களுக்கு பிடிச்சிருக்கணும்னு அவசியம் கிடையாது, உங்களுக்கு பிடிச்சிருக்க மியூசிக் எனக்கு பிடிச்சிருக்கும் கிடையாது. பட் என்னோட லைக்ஸ் அண்ட் டிஸ்லைக்ஸையும் நான் ஃபீச்சரை வச்சு எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி தனியாக வைக்கணும். அதே மாதிரி எந்த மியூசிக் எனக்கு பிடிக்கும்னு சொல்லிட்டு. ஸோ நான் ஒரு 4 ஃபீச்சர் எடுத்துக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஃபீச்சர் வந்து டெம்போ. இப்போ இந்த பர்சனுக்கு ஒரு மியூசிக் பிடிச்சிருக்கு, அப்போ அவருக்கு பிடிச்ச மியூசிக் வந்து எந்த மாதிரி டெம்போல இருக்கணும், எந்த மாதிரி ஜானர் இருக்கணும், எந்த மாதிரி இன்டென்சிட்டி லெவல் இருக்கணும், எந்த மாதிரி ஜெண்டர் ஆஃப் வாய்ஸா இருக்கணும். மேல் அண்ட் ஃபீமேல் வாய்ஸா இருந்தாலும் சரி, இல்லை ஹை பிச்சா இருந்தாலும் சரி, டெம்போ ரொம்ப ஜாஸ்தியா இருந்தாலும் சரி, இல்லைலாம் வந்து ரொம்ப ரொமான்டிக் சாங்ஸா இருந்தாலும் சரி, இல்லை வெஸ்டர்ன் மியூசிக்கா இருக்கட்டும் சரி, இல்லை பாப் மியூசிக்கா இருக்கட்டும் சரி. ஸோ இந்த மாதிரி எல்லாம் வந்து ஃபீச்சர்ஸ் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி இவரோட லைக்ஸ் அண்ட் டிஸ்லைக்ஸ் என்னன்னு சொல்லி நான் சொல்லுவேன். இப்போ நான் ஏதாவது ஒரு ஃபீச்சரை கொடுத்து இந்த பாட்டு ஒரு பாட்டை கொடுத்து இவருக்கு இந்த மியூசிக் பிடிக்குமா பிடிக்காதா அப்படின்றது தான் அஜெண்டா. எனக்கு மியூசிக் பிடிக்கும் அப்படின்னு நான் சொல்லிட்டேன். இப்போ மெஷின் வந்து எனக்கு என்ன சொல்லணும்னா, நான் ஒரு பாட்டை கொடுத்தேன்னா இன்புட்டா அந்த பர்சனுக்கு அது பிடிச்ச பாட்டா பிடிக்காத பாட்டான்னு சொல்லணும். அப்போ நான் வந்து 4 விஷயத்தை வச்சு இதை டிஃபரன்ஷியேட் பண்ண போறேன். எப்படின்னா ஃபர்ஸ்ட் விஷயம் டெம்போ, ரெண்டாவது வந்து ஜானர், மூணாவது வந்து இன்டென்சிட்டி, அண்ட் 4வது வந்து ஜெண்டர் ஆஃப் வாய்ஸ். சரிங்களா? இந்த 4 ஃபீச்சரை தான் நான் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி இந்த ஃபீச்சரை வச்சு தான் ஒரு டெசிஷனை மேக்கப் பண்றேன். அதாவது இந்த பர்சனுக்கு இந்த பர்டிகுலர் பாடல் நான் இன்புட்டா கொடுத்து, இல்லை இவர் அதை கேட்க சொன்னா இவர் லைக் பண்ணா டிஸ்லைக்னு சொல்ல போறாரா அப்படின்றது எனக்கு முடியும். இது எப்படி சொல்ல போறேன்னா மெஷின் லேர்னிங் தான் சொல்ல போறேன். சரி, ஃபர்தரா பார்க்கலாம். இப்போ வந்து இங்க பாருங்க, நல்லா இந்த ஸ்கோர்ஸ் பாருங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஒரு கிராஃப் வரைஞ்சிருக்கேன். அந்த கிராஃப்ல வந்து எக்ஸ் ஆக்சிஸ் ஒரு பக்கம் இருக்கு, ஒய் ஆக்சிஸ் ஒரு பக்கம் இருக்கு. ஸோ நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, இதுல வந்து கிரீன் சர்க்கிள் ஒன்று இருக்கு, அதே மாதிரி வந்து ரெட் சர்க்கிள் ஒன்று இருக்கு. கிரீன் சர்க்கிள் ஒன்று இருக்கு, அதே மாதிரி ரெட் சர்க்கிள் இருக்கு. கிரீன்ல இருக்கிறது எல்லாமே லைக்ஸ் அண்ட் ரெட்ல இருக்கிறதுலாம் டிஸ்லைக்ஸ். சரிங்களா? அதாவது ஒய் ஆக்சிஸ்ல பார்த்தீங்கன்னா அதாவது ரொம்ப கொஞ்சம் ஸ்லோவான பாட்டு அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வச்சுங்க. எக்ஸ் ஆக்சிஸ்ல இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட். அப்புறம் டெம்போ வந்து இங்க பார்த்தீங்கன்னா 2 விஷயம். இன்டென்சிட்டி லெவல் வந்து இன்டென்சிட்டி வந்து சோரிங், அதாவது ரொம்ப ஹையா இருக்கு. அப்புறம் இன்டென்சிட்டி லெவல் லைட். அதே மாதிரி டெம்போ 2 ஃபீச்சர் எடுத்துக்கிட்டேன். டெம்போ லெவல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரிலாக்ஸ்ட் மோட்ல இருக்கு, ஃபாஸ்டாகவும் இருக்கு. ஃபாஸ்ட் சாங்ஸ் அண்ட் ரிலாக்ஸ்ட் சாங்ஸ் டெம்போ லெவல். டெம்போனா என்னன்னா எவ்வளவு ஃபாஸ்டா இருக்கு அது ஒரு பக்கம், அது வந்து எக்ஸ் ஆக்சிஸ்லயும் ஒய் ஆக்சிஸ்லயும் இன்டென்சிட்டி எடுத்துக்கிட்டேன். இதை பேஸ் பண்ணி நம்ம வந்து இப்போ நான் ஒரு 10 பாட்டு இன்புட்டா கொடுக்குறேன். இவருக்கு 10 பாட்டு பிடிச்சிருக்குன்னா அந்த 10 பாட்டோட டெம்போ வந்து ஃபாஸ்டா இருக்கா ரிலாக்ஸ்டா இருக்கா அதை பேஸ் பண்ணி ஒரு இன்புட். அதே மாதிரி அந்த 10 பாட்டோட இன்டென்சிட்டி லெவல் சோரிங்கா இருக்கா லைட்டா இருக்கா அப்படின்னு சொல்லி போடுவோம். ஸோ எந்தெந்த பாட்டுலாம் பிடிச்சிருக்குன்னு சொல்றாரோ அதனோட இன்டென்சிட்டி லெவலும் அதனோட சோரிங் லெவலும் அதனோட ஃபாஸ்ட் டெம்போவும் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி குரூப்பிங் பண்ணி வச்சுக்குவோம். ஸோ அதை பேஸ் பண்ணி குரூப்பிங் வச்சதுக்கு அப்புறம் இந்த இன்டென்சிட்டியும் டெம்போவும் என்னால் மேட்ச் பண்ணி தான் சொல்ல முடியும் இது வந்து இவருக்கு பிடிச்ச பாடல் பிடிக்காத பாடல். இப்போ நான் ஒரு இன்புட்டை கொடுக்குறப்போ அது வந்து செக் பண்ணும் எந்த குரூப்புக்கு போக போகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஏதாவது ஒரு குரூப்புக்கு போயிருச்சு, நியரஸ்ட் குரூப்புக்கு போச்சுன்னா அது வந்து பிடிச்ச பாடல். அதாவது கிரீன் சர்க்கிளுக்கு போயிருச்சுன்னா பிடிச்ச பாடல், கிரீன் சர்க்கிளுக்கு போகலைன்னா அது வந்து பிடிக்காத பாடல். இப்போ வந்து எக்ஸாம்பிள் வச்சுங்க, நான் ஒரு பாட்டை வந்து இன்புட்டா அந்த மெஷினுக்கு கொடுக்குறேன். அந்த மெஷினோட டெம்போ வந்து ரொம்ப ஃபாஸ்டா இருக்கு. சரிங்களா? அதே மாதிரி அதனோட சோரிங் லெவலும் நல்லா இருக்கு, ஹையா இருக்கு. அப்போ வந்து அது கிரீன் சர்க்கிள் போயிடும்.
அதே நான் அடுத்த ஒரு பாட்டை இன்புட்டை கொடுக்குறேன். அந்த பாட்டு வந்து கொஞ்சம் லைட் வெர்ஷனா இருக்கு, கொஞ்சம் ரிலாக்ஸ்டா அந்த மெலடி டைப் பாட்டா இருக்கு. அப்போ அது வந்து ரெட் சர்க்கிள் போயிடும். ஸோ இதே மாதிரி ஒவ்வொரு இன்புட்ஸா வர 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 அதை கிளாசிஃபை பண்ணி அது ஆட்டோமேட்டிக்கா என்ன பண்ணும்னா அது வந்து சர்க்கிள்குள்ள போடும். சர்க்கிள்னா என்னன்னா குரூப்குள்ள போடும். இந்த சர்க்கிள் இஸ் நத்திங் பட் குரூப்பிங் ஆஃப் likes and dislikes, so that I can easily tell whenever a song comes to as an input to a machine, it can tell I like this song, I don't like this song. So அந்த மாதிரி விஷயங்களை என்னால சொல்ல முடியும். Hope you are following. If you are following, just type on the chat box. Are you there? Yes, sir. Chat is disabled. Okay, that is disabled. Okay, I will activate, no problem. So இப்போ என்னன்னா இந்த ஸ்டோரிங் இப்போ என்னன்னா எந்த மாதிரி ஒரு இன்புட்டை கொடுக்குறோமோ அந்த இன்புட்டுக்கு ஏற்ற மாதிரி ஃபீச்சர்ஸ் எடுத்துக்கிறோம். நான் இப்போ பிடிச்சிருக்கா இல்லையான்றதுக்காக நான் என்ன பண்ணேன், இங்க பாருங்க ஒரு நிமிஷம், சாரி இங்க பாருங்க 4 ஃபீச்சர் எடுத்துக்கிறேன். டெம்போ, ஜானர், இன்டென்சிட்டி அண்ட் ஜெண்டர் ஆஃப் வாய்ஸ். ஸோ இதுல முக்கியமா டெம்போ அண்ட் இன்டென்சிட்டி பேஸ் பண்ணி வர பாட்டை பிரிக்கிறேன். அந்த இன்டென்சிட்டி லெவலை வச்சுட்டு அந்த டெம்போவை வச்சுட்டு இந்த பாட்டு இருக்கு பிடிச்ச பாட்டுக்கு என்ன இன்டென்சிட்டி இருக்கு, பிடிச்ச பாட்டுக்கு என்ன டெம்போ லெவல் இருக்கு அப்படின்றதெல்லாம் குரூப் பண்ணிடுவேன். பிடிக்காத பாட்டுக்கு என்ன டெம்போ இருக்கு, அப்புறம் பிடிக்காத பாட்டுக்கு என்ன இன்டென்சிட்டி இருக்கு, அதை வந்து ஒரு பக்கம் குரூப் பண்ணிடுவேன். ஸோ அதுதான் வந்து இங்க குரூப் பண்ணி காட்டுது. ஸோ பிடிச்ச பாட்டுக்கு ஃபாஸ்ட் லெவல் வேணும், அப்போ அதை இந்த மாதிரி குரூப் பண்ணி வச்சதுக்கு அப்புறம் இப்போ பாருங்க, இப்போ சாங் ஏ இப்போ வந்து அடுத்த ஒரு இன்புட் கொடுக்குறேன். இந்த மாதிரி ட்ரெயின் பண்ணி வச்சுட்டேன். இப்போ அடுத்த ஒரு இன்புட் கொடுக்குறேன். அந்த சாங் ஏ வந்து பாத்தீங்கன்னா சாங் ஏன்ற ஒரு இன்புட் வந்து மெஷின் கொடுக்குறேன். அதனோட டெம்போ ஃபாஸ்டா இருக்கு, சோரிங் இன்டென்சிட்டி இருக்கு. ஸோ அப்போ வந்து அது எந்த சர்க்கிள்க்கு வரும், கிரீன் சர்க்கிள்க்கு ஆட்டோமேட்டிக்கா வந்துச்சு. நீங்க பார்க்கலாம் அந்த மெஷின் அந்த ஸ்லைட்லேயே இருக்கு பாருங்க, ஏ வந்துச்சு. அப்போ வந்து இந்த சாங் வந்து கிரீன் சர்க்கிள் சர்க்கிளுக்கு வந்த உடனே ஆட்டோமேட்டிக்கா இப்போ சாங் ஏன்னு ஒரு இன்புட்டை கொடுத்தப்போ இட் மீன்ஸ் தட் பர்டிகுலர் பர்சன் லைக்ஸ் திஸ் மியூசிக். ஸோ இப்போ இதே வந்து அடுத்தது இப்போ வந்து என்ன ஆச்சுன்னா ஃபாஸ்ட் டெம்போ வந்து ஏ சாங் கொடுத்தோம். இப்போ பி சாங் வந்து இன்புட்டா கொடுக்குறோம். அந்த பி சாங் வந்து என்ன ஆகுதுன்னா மீடியம் டெம்போ அண்ட் மீடியம் இன்டென்சிட்டி. ஸோ இட் டஸ் நாட் கோஸ் டு த கேட்டகரி ஆஃப் ஏ, இட் டஸ் நாட் கோ டு த கேட்டகரி ஆஃப் பி. அப்போ வந்து அது லைக்லியும் இல்லை டிஸ்லைக்லியும் இல்லை. அப்போ அது எங்கன்னா எங்கேயோ ஒரு சென்டர் இடத்துல வந்து இட் இஸ் பீங் பிளேஸ்ட். ஸோ இப்போ என்ன பண்ணலாம், அப்போ வந்து இது லைக்ல வருமா டிஸ்லைக்ல வருமா அப்படின்ற ஒரு கொஸ்டின் நம்மளுக்கு வரும். ஸோ மூவிங் ஃபார்வர்ட், ஃபர்ஸ்ட் வந்து எக்ஸாக்டா ஃபாஸ்ட் டெம்போவா இருந்துச்சு, நல்ல சோரிங் இன்டென்சிட்டியா இருந்ததுனால ஆட்டோமேட்டிக்கா ஏ சாங் வந்து ஃபிட் ஆகி கிரீன் சர்க்கிள்குள்ள ஃபிட் ஆயிருச்சு. பட் ரெண்டாவது வந்து சாங் வந்து மீடியம் டெம்போவா இருக்கு, ஆனா மீடியம் இன்டென்சிட்டியாவும் இருக்கு. ஸோ அது வந்து போய் ஏ ஃபர்ஸ்ட் கிரீன் சர்க்கிள்குள்ளேயே ஃபிட் ஆகல, ரெட் சர்க்கிள்லயே ஃபிட் ஆகல, இது ரெண்டுத்துக்கு நடுவுல போய் நிக்குது. ஸோ இப்போ இப்படி வர்றப்ப நம்ம எப்படி டெசிஷன் எடுக்க முடியும் அப்படின்னு பார்த்தா, ஸோ நெக்ஸ்ட் திங் இஸ் யூ நீட் டு டிரா எ சர்க்கிள் இன் பிட்வீன். இதுக்கு ஒரு அல்காரிதம் யூஸ் பண்ணுவாங்க, கே நியரஸ்ட் நெய்பர் அல்காரிதம். ஸோ ஐ ரிப்பீட், டு ஐடென்டிஃபை சச் திங்ஸ் when it doesn't comes to a particular group. அதாவது கிரீன் குரூப் லைக் குரூப்லயும் அது வரல, டிஸ்லைக் குரூப்லயும் அது வரல, வேற எங்கேயோ ஒரு இடத்துல ஃபாலோ ஆகுறப்போ we need to identify k nearest neighbors algorithm. K nearest neighbors algorithm is the algorithm which helps to identify whether it matches the like group or whether it matches the dislike group or whether it matches A group or it matches the B group. எந்த குரூப்புக்கு இது மேட்ச் ஜாஸ்தி ஆகுது அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சு நமக்கு சொல்லும். ஏன்னா நம்ம சொல்றதை கொடுக்குற எல்லா பாட்டுமே வந்து ஃபாஸ்ட் டெம்போவும் சோரிங் இன்டென்சிட்டியில இருந்தா மட்டுமே வந்து நம்மளுக்கு ரிசல்ட் கிடைக்க போறதில்ல, இல்ல லோ டெம்போவும் சோரிங் இன்டென்சிட்டியில. தேர் இஸ் எ திங் லைக் மீடியம் அண்ட் ஆவரேஜ் கைண்ட் ஆஃப் திங்ஸ் ஆல்சோ கம்ஸ் இன் த ஸ்டேஜ் ஆஃப் லைக்ஸ் அண்ட் டிஸ்லைக்ஸ். ஸோ அப்போ வந்து அந்த மாதிரி விஷயத்த நம்ம பண்ணணும் அப்படின்றப்போ நாம வந்து என்ன பண்ணணும்னா ஒரு அல்காரிதம் யூஸ் பண்ணணும். அதுதான் கே நியரஸ்ட் நெய்பர் அல்காரிதம். இதை பத்தி நம்ம ஃபுல்லா பார்க்க போறோம். பட் இங்க என்ன பண்றாங்கன்னா ஒரு சர்க்கிள் வரைகிறாங்க. இந்த சர்க்கிள்குள்ள இப்போ வரைஞ்சதுக்கு அப்புறம் நீங்க பாத்தீங்கன்னா ஒரு சர்க்கிள், அதாவது கே நியரஸ்ட்னாக்கா ஃபார் எக்ஸாம்பிள் கே ஈக்குவல் டு 3 ஆர் 4ன்னு வச்சுங்களேன். அப்போ கே ஈக்குவல் டு 3னா 3 டயாமீட்டர்ல ஒரு சர்க்கிள் வரைகிறாங்கன்னு வச்சுங்களேன். அந்த சர்க்கிள் வரைகிறப்போ எவ்வளோ கிரீன்ஸ் அதுக்குள்ள இருக்கு, எவ்வளோ ரெட் டாட்ஸ் அதுக்குள்ள இருக்குன்னு பார்ப்பாங்க. மேக்சிமம் டாட்ஸ் எது இருக்கோ அந்த டாட்டுக்கு வந்து அந்த பர்டிகுலர் குரூப்பிங்ல கொடுத்துருவாங்க. இப்போ இங்க பாத்தீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா 4 கிரீன் டாட்ஸ் உள்ள இருக்கு, ஒரு ரெட் டாட் இருக்கு. அப்போ இந்த பீன்ற சாங் வந்து will not come to the category of red circle, it goes to the category of B circle.
இங்க பாருங்க இப்போ வந்த உடனே ஆட்டோமேட்டிக்கா இது சென்டர்ல போட்டாச்சு, இது வந்து பி வந்து இதுக்குள்ள போயிடுச்சு. ஸோ திஸ் இஸ் ஹவு the B song, so the end result என்ன ஆயிருச்சு, the B song is the what the like, it comes in the like space. ஸோ இந்த மாதிரி இன் பிட்வீன்ல கூட வந்து ஃபாலோ ஆகலாம் சார். நம்ம குரூப் பண்றது எல்லாமே குரூப்புக்கு எக்ஸாக்ட் ஃபிட்டா வராது. அப்போ என்னன்னா ரொம்ப க்ளோஸ்டான விஷயங்களை வச்சு வாட்ச் பண்ணும். அப்போ எது வந்து நியரஸ்டா இருக்கு அப்படின்றது இருக்கு. இது லைன் இந்த இந்த சர்க்கிள் வரையறதுக்கு சில லாஜிக்ஸ் எல்லாம் இருக்கு. அது வந்து அப்கமிங் செஷன்ல நம்ம பார்க்கலாம். முதல்ல வந்து என்னன்னு தெரிஞ்சுக்கிங்க அப்படின்னா, குரூப்பிங் எந்த ஒரு இன்புட்டை கொடுத்தாலும் லைக்ஸ் அண்ட் டிஸ்லைக். நான் வந்து இவருக்கு ஒரு பாட்டை கொடுக்க போறேன், அது பிடிச்சிருக்கா இல்லையான்னு இவர் சொல்லணும், இந்த மெஷின் சொல்லணும். அப்படின்னா அப்போ பிடிச்சிருக்கிற பாட்டில் என்னவெல்லாம் இருக்கும், பிடிக்காத பாட்டு என்னவா இருக்கும். அப்போ பிடிச்ச பாட்டுல ஒரு சர்க்கிள், பிடிக்காத பாட்டு, பிடிச்ச பாட்டுக்கு எடுத்த மாதிரி மேட்ச்ல எக்ஸாக்டா வந்துருச்சுன்னா ஈஸியா சொல்லிட்டு பிடிச்சது பிடிக்கலன்ட்டு. சப்போஸ் இன் பிட்வீன் கொஞ்சம் பிடிச்சது கொஞ்சம் பிடிக்காது அப்படின்ற மாதிரி ஒரு செக்ல ஒரு சர்க்கிள்ல வர்றப்போ அது எந்த குரூப்ல நீங்க சேர்க்கணும் அப்படின்னா அதுக்கு ஒரு அல்காரிதம் யூஸ் பண்ணணும். அதான் வந்து கே நியரஸ்ட் நெய்பர் அல்காரிதம். இந்த அல்காரிதம் வச்சுதான் அது வந்து எது நியரஸ்டா இதுக்குள்ள ஃபாலோ ஆகுது அப்படின்னு சொல்லி சொல்லலாம். ஸோ இதுதான் வந்து ஒரு பேஸ் மெஷின் லேர்னிங் ப்ராசஸ். இதுதான் வந்து நடக்கும். வந்து மெஷின் லேர்னிங் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு கன்ஃபியூஷன் வந்துருச்சு, இந்த சாங் பி வந்து எதில் ஃபாலோ ஆகும். அங்கதான் நம்ம அல்காரிதம் யூஸ் பண்ணி எதுக்குள்ள வருது அப்படின்னு சொல்லி நம்ம டிஃபைன் பண்ணோம். வாட் ஹேப்பன் when the prediction goes more complex? இப்போ வந்து இங்க வந்து நமக்கு வந்து ப்ரெடிக்ட் பண்ண முடியுது, ஏதோ கே மீன்ஸ் அல்காரிதம் வச்சுட்டு கண்டுபிடிக்க நியரஸ்ட் நெய்பர்ஸை வச்சு கண்டுபிடிக்கலாம். பட் சப்போஸ் நம்மளுக்கு ஒரு ஸ்டேஜ் வந்தது, இந்த வந்து கண்டே பிடிக்க முடியாத ஒரு சுச்சுவேஷன் வந்துச்சுன்னா என்ன பண்ணலாம் அப்படின்றது தான் அடுத்த கொஸ்டின். காம்ப்ளெக்ஸ் டேட்டாஸ், அதாவது மெஷின் என்ன பண்ணிக்குன்னா புதுசா ஒரு டேட்டா வருது. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இந்த பி வந்து ஏக்கும் அதாவது கிரீன் சர்க்கிளுக்கும் ரெட் சர்க்கிளுக்கும் இன்பிட்வீன்ல இருக்கிறதுனால ஒரு சர்க்கிள் வரைஞ்ச உடனே நம்மளுக்கு ஒரு ரிசல்ட் கிடைச்சிருச்சு. இது வந்து பி குரூப்ல போயிருச்சு. ஸோ கிரீன் சர்க்கிளுக்குள்ள வந்துருச்சுன்னு சொல்லிட்டு. பட் ஆக்சுவலி வந்து இது கிரீன் சர்க்கிள்ல இல்லாம வேற எங்கேயோ, ஃபார் எக்ஸாம்பிள் வேற ஏதோ ஒரு இடத்துல டாட்டா ஃபார்ம் ஆயிட்டு இருந்துச்சுன்னா அப்ப நம்ம எப்படி கண்டுபிடிப்போம் அப்படின்னு வர்றப்போ அப்ப என்ன பண்ணணும்னா மெஷினை வந்து இது ஒரு புது குரூப்பா ஃபார்ம் பண்ணி, இது வந்து இன்பிட்வீன்ல இருக்கிறதுனால இன்பிட்வீன்ல வந்து ஒரு போட்டதுனால ஒரு சர்க்கிள் ஃபார்ம் பண்ணி கே நியரஸ்ட் யூஸ் பண்ணி பண்ணிட்டோம். சப்போஸ் இந்த பி வந்து வேற எங்கேயோ வந்துருச்சு, இந்த ரெண்டுத்துக்கு இன்பிட்வீன்ல வராம இன்னும் வேற ஏதோ இன்புட்டா வந்துருச்சு அப்படின்னா அது வந்து தனி குரூப்பா ஃபார்ம் பண்ணி அதுக்கப்புறம் தனி அடுத்து வர இன்புட்டை வச்சுதான் அதை கிளாசிஃபை பண்ண முடியும். அதே மாதிரி மெஷின் வந்து உடனே 4 இன்புட் கொடுத்தன உடனே 5வது இன்புட்ல எனக்கு ரிசல்ட் வந்துன்னா கிடையாது. The more you train your machine, the better you get the result. The more you spend the time with the training your machine or algorithm, the more better result you get. 4 இன்புட்டை கொடுத்து நான் அப்புறம் 2 இன்புட்டை கேட்டுட்டு அப்புறம் 5வது இன்புட் வரலன்னா வராது. அப்போ நீங்க வந்து புதுசா இன்னும் நிறைய ட்ரெயின் பண்ணிட்டே இருக்கணும். அப்போ ட்ரெயின் பண்ணிட்டே இருக்கணும், நிறைய இன்புட்ஸை கொடுத்துட்டே இருக்கணும். நிறைய இன்புட்ஸை கொடுத்துட்டே இருந்தீங்கன்னா அது பெட்டர் ரிசல்ட்ஸ் வரும். ஸோ அதனால இது வந்து ஈஸி ப்ராசஸ் கிடையாது. It's like processing of tons and tons of data so to get a better results. லார்ஜ் செட் ஆஃப் அல்காரிதம் டு ப்ரெடிக்ட் த டேட். ஸோ நம்ம வந்து புதுசா ஒரு டேட்டா வந்துச்சுன்னா அது ஒரு புதுசா ஒரு குரூப்பை ஃபார்ம் பண்ணி அதுக்குள்ள அப்புறம் கிளஸ்டரிங் பண்றது அந்த ஆக்டிவிட்டிஸ்லாம் பண்ணலாம். ஸோ திஸ் இஸ் ஹவ் இட் கோஸ். ஸோ இப்போ வந்து திஸ் இஸ் வாட் எ மெஷின் லேர்னிங் இஸ் ஆல் அபவுட். ஸோ மெஷின் லேர்னிங் அப்படின்னாக்கா இட் ரன்ஸ் வித் டு சம்மரைஸ் யூ, மெஷின் லேர்னிங் இஸ் ஆல் அபவுட் 3 components: data set, algorithm and features. So without a data set input you cannot form a machine learning. அப்போ அந்த டேட்டா செட்ல என்ன ஃபீச்சர் எக்ஸ்ட்ராக்ட் பண்ண போறோம், என்ன அல்காரிதம் ஃபார்ம் பண்ண போறோம், அதை பேஸ் பண்ணி தான் இந்த இன்புட் இருக்கும். அதை ப்ராசஸ் பண்ண உடனே அந்த ப்ராசஸ்க்கு ஏற்ற மாதிரி நமக்கு அந்த ஆக்டிவிட்டிஸ் இருக்கும். ஸோ இதுதான் வந்து மெஷின் லேர்னிங் அல்காரிதம். மெஷின் லேர்னிங் அல்காரிதம்ல வந்து 2 டைப்ஸ் இருக்கு. ஒன்று வந்து சூப்பர்வைஸ்ட் லேர்னிங், இன்னொன்று வந்து அன்சூப்பர்வைஸ்ட் லேர்னிங். அதுதான் வந்து நம்ம அப்கமிங் செஷன்ல பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் இஸ் சூப்பர்வைஸ்ட் லேர்னிங் அண்ட் செகண்ட் ஒன் இஸ் அன்சூப்பர்வைஸ்ட் லேர்னிங். ஸோ எப்படி வந்து ஏஐக்குள்ள எம்எல் இருக்கோ அதே மாதிரி எம்எல்குள்ள 2 அல்காரிதம் இருக்கு. ஒன்று வந்து சூப்பர்வைஸ்ட் அல்காரிதம், இன்னொன்று வந்து அன்சூப்பர்வைஸ்ட் அல்காரிதம். ஸோ இங்க பாத்தீங்கன்னா இது வந்து சூப்பர்வைஸ்ட் அல்காரிதம், அப்புறம் இன்னொன்று வந்து பாத்தீங்கன்னா அன்சூப்பர்வைஸ்ட் அல்காரிதம் மெயினா இருக்கு. இது கீழே இன்னொரு லேர்னிங் இருக்கு, அதான் வந்து ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் லேர்னிங். ஸோ நம்ம ஆல்ரெடி வந்து இப்போ மெஷின் லேர்னிங் என்னன்னு பார்த்தோம். இப்போ வந்து உங்களுக்கு ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன், இங்க பாருங்க. ஸோ அடுத்து நம்ம பார்க்க போற 3 விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூப்பர்வைஸ்ட், whatever it can be, you can say it as semi-supervised, but keep it as a supervised, and second one is unsupervised learning, and third one is a reinforcement. ஸோ இன்னைக்கு நம்ம பார்த்தது வந்து மெஷின் லேர்னிங்னா என்ன, மெஷின் லேர்னிங் எப்படி ரியாக்ட் பண்ணுது, how it trains the data, how it responds the data, and how algorithm is being used. ஸோ இதுதான் வந்து இன்னைக்கு பார்த்த செஷன். நாளைக்கு செஷன்ல நம்ம பார்க்க போறது வந்து என்னன்னாக்கா
சூப்பர்வைஸ்டு அன்சூப்பர்வைஸ்ட் லேர்னிங்னா என்ன, அதே மாதிரி ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் லேர்னிங்னா என்ன, அப்புறம் அப்கமிங் செஷனில் என்ன பார்க்கணும்னா டைப்ஸ் ஆஃப் சூப்பர்வைஸ் அல்காரிதம், டைப்ஸ் ஆஃப் அன்சூப்பர்வைஸ் அல்காரிதம் அண்ட் ஹவு ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் லேர்னிங், அப்புறம் பைத்தானில் எப்படி வந்து எம்எல்ஏ வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம் அந்த மாதிரி விஷயங்களை பண்ணுவோம். அப்புறம் டீப் லேர்னிங் என்ன, ஸோ என்எல்பி பேஸ் பண்ணி ஆக்டிவிட்டீஸ், ஸோ இது எல்லாமே நம்ம பேஸில் டச் பண்ணுவோம். ஓகே, ஸோ ஐ ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட் தி டுடேஸ் செஷன். Thank you so much.